மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போர் வெடித்துள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் நள்ளிரவில் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி உலக நாடுகளின் முயற்சியால் கொண்டுவரப்பட்ட அந்த அமைதி ஒப்பந்தம் இப்போது வெறும் காகிதமாக மாறியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை குறிவைத்து ஈரான் அதிரடியாக சரமாரியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஒரு மாதத்திற்கும் மேலாக நிலவி வந்த அமைதியை உடைக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியுமே மீண்டும் ஒரு போர் முனையாக மாறியிருக்கிறது. நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் வான்வழி தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை சைரன்கள் பயங்கர சத்தத்துடன் ஒலித்ததை கேட்டு அலறியடித்துக் கொண்டு விழித்தனர். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் வான் எல்லைக்குள் நுழைந்ததை அடுத்து அந்நாட்டின் வடக்கு பகுதி முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. பாதுகாப்பு பங்கர்களை நோக்கி பொதுமக்கள் ஓடிய அந்த நிமிடங்கள் மீண்டும் ஒரு பெரிய அளவிலான ராணுவ மோதலை உறுதிப்படுத்துவது போல் இருந்தன. இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானால் ஏவப்பட்ட 2 மிக முக்கியமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நடுவானிலேயே வெற்றிகரமாக இடைமறித்து அழித்து உள்ளன. நல்வாய்ப்பாக இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் இதுவரை உயிரிழப்புகளோ அல்லது கட்டிட சேதங்களோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. ஈரான் ஏன் இப்போது திடீரென தாக்குதல் நடத்தியது என்ற கேள்விக்கு ஒரு மிக முக்கியமான பின்னணி உள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு லெபனான் நாட்டின் தலைநகரமான பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் மிக கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருந்தது. குறிப்பாக இஸ்புல்லா அமைப்பின் வலுவான கோட்டையாக கருதப்படும் தகிஹே என்ற பகுதியை சிதைக்கும் வகையில் இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பழிவாகும் விதமாகவே ஈரான் இந்த நேரடி தாக்குதலை இப்போது நடத்தியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் பகைமை இந்த நள்ளிரவு தாக்குதலால் புதிய அச்சத்தை எட்டியுள்ளது. அமைதியை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த உலக நாடுகள் இந்த திடீர் திருப்பத்தால் பெரும் கவலையடைந்துள்ளன. ஈரானின் இந்த துணிச்சலான பதிலடிக்கு இஸ்ரேல் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துமா அல்லது சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த போரை தடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த பதற்றமான சூழல் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலக பொருளாதாரத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது.